கல்யாண டைம்ல வாங்கினோம். அப்ப ரிங் வாங்க மட்டும்தான் காசு இருந்துச்சு. ஸோ ரிங் தான் வாங்கினேன். அந்த ரிங்கை சாதாரணமா கொடுத்தீங்களா இல்ல நீல் டவுன் பண்ணி அந்த ப்ரப்போசல் அந்த மாதிரி கொடுத்தீங்களா? அவ்வளோலாம் தெரியாது. அவ்வளோ என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓவர் ஆக்ட் பண்றான்ட்டு. இல்லை அப்படியே வெக்கப்பட்டு கொடுக்குறது தான். அவ்வளோதான். பிடிச்சிருக்கா பாருங்க அப்படின்றது தான். அவ்வளோதான். இப்போ சொல்ல மாதிரி எனக்கு இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கலையே. உங்களுக்கு வந்து பல வருஷமா தெரியும் இல்லையா? ஸோ எந்த கொஸ்டின் நான் கேட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். நானும் அப்போ அந்த மோடுக்கு போயிடுறேன். ஓகே, இதையும் ப்ளூப்பர்ஸா யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் சிவா. நீங்க வந்து கடைசியா யாருக்கு எந்த ஜுவல்லரி ஃபேமிலியில வாங்கிக்கிறோம்? எந்த நகை வாங்கிக்கிறீங்க? நான் இப்போ ஒரு ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஆர்த்தி கூட கடைக்கு போனேன். அவங்களுக்கு நகை வாங்கும்போது மட்டும்தான் கடைக்கு போவேன். அவங்க இதை பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 2 மணி நேரம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்த அந்த டிசைனே எடுப்பாங்க இல்லையா? அதில் பாதிக்கப்பட்ட ஆண்களில் நானும் ஒரு தான் அது. ஸோ அது அவங்களுக்கு வாங்கினதாங்க. அண்ட் நகை பொருட்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரிங்கா, இயரிங்கா, பிரேஸ்லெட்டா? பசங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லையே. நமக்கு என்ன இருக்கு? ஒரு செயின் இருக்குது, ஒரு ரிங் இருக்குது, ஒரு பிரேஸ்லெட் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. நம்ம இதில் ஒன்றும் வெரைட்டி இல்லை. பெண்களுக்கு தான் அவ்வளோ வெரைட்டி இருக்குது கடை ஃபுல்லாக. அதுல பிடித்த நகை பொருள் என்ன? ஓ, இது போட்டா பெண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து தனிப்பட்ட பெண்களுக்கா? ஆமா, ஆரம். ஆரம். ஓகே, கரெக்டாக சொல்கிறேன்னா கரெக்டா சொல்றீங்க. இது சோக்கரு. இதுக்கு மேல அது ஹாரம். ஹாரம் தான். நான் எப்போ போனாலும் ஆர்த்தி இது பாரு இது பாருங்க. இதையே பார்த்தா வாங்கிட்டு ஃபேண்டாஸ்டிக். இங்க நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க. யூஸ்வலா ஆண்கள் வந்து நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, அப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலத்துல அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாறுது இல்லையா சிவா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஏன் கோல்டு லைக் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நாட்டினுடைய மதிப்பையே கோல்டோட ரிசர்வ்ஸ் வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதுதான் பெரிய வேல்யூ நினைக்கிறேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்ரிசியேஷன் கூட.